கரூர் மாவட்டம் வள்ளப்பட்டி நகராட்சியில் உள்ள நங்காஞ்சி ஆறு பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சியின் அலட்சியத்தால் கழிவுநீர் கால்வாயாக மாறியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நங்காஞ்சி ஆற்றின் அவலநிலையை எடுத்துரைக்கிறது இந்த தொகுப்பு. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதிக்கு உட்பட்டது பள்ளப்பட்டி நகராட்சி. பள்ளப்பட்டி நகராட்சியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. இப்பகுதி வானம் பார்த்த மானாவரி பூமி என்பதால் இங்கு மழை பெய்தால்தான் விவசாயம். இந்த பகுதிகளுக்கு ஒரே நீர் ஆதாரமாக விளங்கியது பள்ளப்பட்டி மற்றும் அரவக்குறிச்சி வழியாக செல்லும் நங்காஞ்சி ஆறு. மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகும் இந்த நங்காஞ்சி ஆறானது திண்டுக்கல் மாவட்டம் எடையக்கோட்டை வழியாக கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி நகராட்சி வழியாக கரடிப்பட்டி தடாக்கோவில் வழியாக சென்று தடாக்கோவில் அருகே அமராவதி ஆற்றுடன் கலக்கிறது. இந்த நங்காஞ்சி ஆறு பள்ளப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளின் நீர் ஆதாரமாக இருந்து வந்தது. இந்நிலையில் பள்ளப்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்கவும் விவசாயத்தை மேம்படுத்தவும் நங்காஞ்சி ஆற்றின் குறுக்கே 20 ஆண்டுகளுக்கு முன்பு 70 அடி அகலம் கொண்ட தடுப்பணை கட்டப்பட்டது. இதன் காரணமாக சுமார் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களின் நிலத்தடி நீர் ஆதாரமாக மாறியது இந்த தடுப்பணை. அதனைத் தொடர்ந்து நங்காஞ்சி ஆறு வரும் வழியான திண்டுக்கல் மாவட்டத்திலேயே ஆற்றின் குறுக்கே 8 தடுப்பணைகள் கட்டப்பட ஆற்றின் நீர்வரத்து வெகுவாக குறைந்தது. இதனால் தற்போது இந்த ஆற்று நீரை நம்பி பெரிய அளவில் விவசாயம் நடைபெறவில்லை. கடந்த சில வருடங்களாக ஆற்றுப்படுகையில் தண்ணீர் வருவது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போது நகராட்சி நிர்வாகம் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆகியோரின் அலட்சியத்தால் உரிய முறையில் வாய்க்கால்கள் தூர்வாரப்படாமல் ஆக்கிரமிப்புகளால் நிறைந்து காணப்படுகிறது. ஆற்றுப்படுகை முழுவதும் கழிவுநீர் வாய்க்காலாகவும் குப்பை கொட்டும் இடமாகவும் மாறி தற்போது குப்பை கழிவுகள் மழை போல குவிந்துள்ளது. மேலும் இப்பகுதியில் கொட்டப்படும் இறைச்சி கழிவுகளால் அதிக துர்நாற்றம் வீசுவதாகவும் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் பேரூராட்சியாக இருந்து பள்ளப்பட்டி நகராட்சியாக மாறிய நிலையில் தற்போது வரை திடக்கழிவு மேலாண்மை மற்றும் பாதாள சாக்கடை திட்டம் போன்றவை எதுவும் அமைக்கப்படவில்லை என குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள். இதுகுறித்து விவசாய சங்கங்கள், பொதுமக்கள், நங்காஞ்சி ஆறு மீட்பு குழு என பல்வேறு தரப்பினர் மாவட்ட நிர்வாகத்திடமும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடமும் பலமுறை புகார் மனு அளித்தும் இதுவரை எந்த ஒரு முறையான தீர்வும் காணப்படவில்லை என்கின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் நகராட்சி தலைவர் முனவர் ஜானை தொடர்பு கொண்டு கேட்டபோது, நகரப்பகுதி உள்ள போகும்போதே மூக்க பிடிச்சிட்டு போற நிலம் வந்து அங்க இருக்குது. இப்போ 3 ஆண்டுகளாக நீங்க தலைவர் பதவி இருக்கீங்க. இல்லங்க, இது என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஃபண்டு தாங்க ப்ராப்ளம். இந்த ஃபண்டு நமக்கு அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ஃபண்ட் எல்லாம் எதுவும் கிடையாது. ஜெனரல் ஃபண்ட்ல நமக்கு அந்த அளவுக்கு ரொம்ப டைட்ல ஓடிட்டு இருக்குங்க. இந்த வரி வசூல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு இதுக்கே இழுபறியா இருக்கிற மாதிரி ஒரு பொசிஷன். அதனாலதான், வேற ஒண்ணும் இல்லை. அது இல்லாம ஊருக்குள்ள சில அடிப்படைகள் தேவைகள்லாம் செஞ்சுட்டு நம்ம இதை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல இருந்துச்சு. இப்ப அதுக்கான சாதகமான சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. நம்ம FSTPயும் முடிச்சிருவோம், இந்த இதுவும் ஸ்பான்சர் பண்றோம்ட்டாங்க. அடுத்து அந்த சின்ன பாலத்தையும் சரி பண்ணிட்டு இனிமேல் யாரும் கொட்டாம அது நல்லா பெரிய அளவுல போர்டு வச்சு மீறி யாராவது கொட்டினாங்கன்னா அது தண்டிக்கப்படுவீர்கள்ங்கிற மாதிரி போர்டு வச்சுட்டு கிளீன் பண்ணிடலான் இருக்கோம். இதான் இப்ப ஓடிட்டு இருக்கு ப்ராசஸ். இந்த ஒரு 1 வீக் 10 நாள்ல அது சரி பண்ணிடுவோம். எனவே தமிழக அரசும் பொதுப்பணித்துறையும் பள்ளப்பட்டி நகராட்சி நிர்வாகமும் இணைந்து காணாமல் போகும் ஆற்றுப்படுகையை முறையாக தூர்வாரி பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இப்பகுதி மக்கள், விவசாயிகள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் தொடர் கோரிக்கையாக இருந்து வருகிறது. சிறு வயசுல படிக்கக்கூடிய காலங்கள்ல எங்களோட ஆயிரக்கணக்கான நண்பர்களும் இந்த ஆத்துல குளிச்சிருக்காங்க, நீச்சல் கத்திருக்கிறாங்க. நாங்கள் குளிக்கக்கூடிய காலங்களில் இந்த ஆறு எப்படின்னு சொன்னால் ரொம்ப சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்கும். 25 ஆண்டு காலமாக எந்த விதமான ஒரு பராமரிப்பும் இல்லாமல் இன்னைக்கு முற்புதர்களாக விஷ ஜந்துக்கள் வாழக்கூடிய ஒரு இடமாக இன்னைக்கு காட்சியளிக்குது. உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. துர்நாற்றம் வீசக்கூடிய அளவில் இறைச்சி கழிவுகளும் மனித கழிவுகளும் இன்னும் என்னென்னலாம் இருக்கோ அத்தனை வேண்டாத பொருட்கள் எல்லாத்தையும் கொட்டக்கூடிய ஒரு இடமா மாற்றி நங்காஞ்சி நதி அப்படிங்கிறது இன்னைக்கு நங்காஞ்சி சாக்கடையா மாதிரி காட்சி அளிக்குது. இந்த அவலநிலை போக்கப்படணும். இந்த இயற்கை ஆர்வலர்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மனவேதனை அளிக்குது. இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு உங்க சார்பாக நான் கேட்டுக்கிறேன். நன்றி. துர்நாற்றங்கள்லாம் இல்லாத அளவுக்கு எங்களுடைய ஆறுகளை சுத்தமாக்கி கொடுக்கணும். நாங்கள் ஆறுக்குள்ளே போய் தண்ணியை முதல்ல பழைய காலத்தில் எடுத்த மாதிரி ஆறுகள்லேருந்து நாங்கள் தண்ணி எடுத்து புழங்குற மாதிரி எங்களுக்கு பராமரிப்பு பண்ணி கொடுக்கணும். இந்த ஆறுகளில் வாழ்ந்தவங்களுக்கு மீண்டும் வாழ்க்கை கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யணும். இதெல்லாம் நாங்கள் பெரிய அதிகாரிகிட்ட வேண்டி கேட்டுக்கிறது இதுதாங்க. சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் செல்வராஜுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.